தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் நடிகரும் பாஜக உறுப்பினருமான சரத்குமாருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை என அவருடைய ஆதரவாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது தன்னுடைய ஆதரவாளர்களோடு சரத்குமார் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கி நடத்த விரும்புகிறாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்து பாஜகவில் இணைந்த சரத்குமாருக்கு கடந்த 2 ஆண்டுகளாகவே தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை என அவருடைய ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனால் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் என ஆலோசனையில் அவருடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கி சுமார் 17 ஆண்டுகளாக நடத்தி வந்த சரத்குமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியை கலைத்தார். ஆதரவாளர்களும் பாஜகவில் இணைந்த நிலையில் சரத்குமாருக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படவில்லை என அவருடைய ஆதரவாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ரசிகர் மன்ற நிர்வாகிகளோடு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மீண்டும் கட்சியை தொடங்கப் போகிறாரா அல்லது பாஜகவில் பொறுப்பு வழங்குவது தொடர்பாக பேசுவாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது.